அரிகரி முரகரி வார்த்தா நட்ட நட்டனா ஜானகி மொத்தனா மாதவா ஜானகி மத்தனா ஜானகி மத்தனாவா எழு மலையாளே எழு மலையாளே எங்கடா வச்ச பெருமாளே நீ சாக்கல தெங்கிங்கறவே குணமாலகற ரங்கடா ஆண்டவா பத்துங்கிற பசங்களுக்கும் உட்காந்துங்கிற பெரியவங்களுக்கும் தெரிஞ்சா போதும் மாதவா நான் வசுதேவருக்கும் தேவகி அம்மனுக்கும் 8வது குழந்தையாக பிறந்த அண்ணன் நான் தான். நீங்க தானா? ஆமா. போண்டா கண்ணன். டேய். கண்ணன் தான் போண்டா கண்ணன். கோபால கண்ணன். ஆமா. ஆமா. அப்படி இருந்தாலும் மாதவா மீண்டும் எப்படி வருகிறது தெரியுமா? மாதவா நான் மாமாரை ஐயா வந்த சோமுகன் தன்னை கொண்ட 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 மாயன் போடுவ தாயினே மறை என்றால் என்ன பொருள் தெரிய வருமா? மறை என்றால் அந்த மரம் தான் தெரியும். அந்த மரம் தான் எனக்கு தெரியுங்க. மாதவா மறை மறை பொருள் 2 எப்படி தெரியுமா? வேதத்தின் பொருள் மறை. ஓ வேதத்தின் பொருளும் மறை. ஆமா. எப்படி தெரியுமா? ரிக் யசூர் சாமம் அதர்வனம் இப்படி சொல்லக்கூடிய 4 வேதத்தின் பொருள்
மறை. ஆமா. ஆதியிலே நான் திருப்பார் கடலிலே சயனித்து இருக்கும் தருவாயில் என் முந்தி கமலம் வழியாக ஒரு அழகான ஒரு தாமரை ஒன்று வளர்ந்தது. தாமரை பூ. ஆமா. அந்த தாமரையின் வழியாக ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. ஆண் குழந்தை. ஆமா. அதன் பிறகு அவன் யார் தெரியுமா? அவன் தான் அயன் என்று சொல்லக்கூடிய பிரம்மா. ஆமா. பிரம்மாவை படைத்து 4 வேதத்தை படைத்து பிரம்மா கையில கொடுத்து இந்த உலகத்தை சுற்றி பரிபாலனம் செய்ய நினைத்தேன். இந்த உலகத்தை. ஆமா. பிரம்மன் என்ன செய்யணும் தெரியுமா? மாதவா முதல் வேதத்தை எடுத்து வாசித்தான். அண்டம் என்று சொல்லக்கூடிய ஆகாயத்தும் விண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த பூமி உட்படமானது. அதன் பிறகு இரண்டாவது வேதத்தை எடுத்து வாசித்தான். மரம் செடி கொடியிலே முதலவே உட்படமானது. அதன் பிறகு மூன்றாவது வேதத்தை எடுத்து வாசித்தான். எறும்பு முதல் 8000 ஜீவ சத்துக்களை படைத்தான். அதன் பிறகு நான்காவது வேதத்தை எடுத்து வாசித்த முன்னமே என் செவியின் இடமாக இருந்து சோமுகன் என்று சொல்லக்கூடிய சூரன் குதித்தான். வேதத்தை படித்தான். ஆழி என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தில் உள்ளே குதித்து வரைந்து விட்டான். அதன் பிறகு அதவா வேதத்தை பலி கொடுத்த பிரம்மாவான தொடங்கி விட்டான். அதவா என்ன செய்ய தெரியுமா? முதலாக மச்ச அவதாரம் எடுத்தேன். மச்சம் என்றால் என்ன தெரிய வருமா? மீன் அவதாரம். ஆமா. மீன் அவதாரம் எடுத்தேன். ஆழி என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தின் உள்ளே குதித்தேன். சோமுகனை பிடித்தேன். அன்னவனை அடித்தேன். வேதத்தை பறித்து நான் முகம் படைத்த பிரம்மா கையிலே கொடுத்தேன். ஆமா. அதன் பிறகு அப்படி இருந்தாலும் முதலாக மச்ச அவதாரம் எடுத்தேன். சோமுகாசுரனை கொண்டு விட்டீங்க. ஆமா. அதன் பிறகு அப்படி இருந்தாலும் மாதவா முதலாக நான் யாரை கொண்டேன் தெரியுமா? யார? என் தாய் மாமனாகிய கம்சனை கொன்றேன். ஓஹோ. தாய் மாமன் அம்மாங்காரியே கொண்டுட்டேன். ஆமா. எதற்காக தெரியுமா? என்னை கொல்ல நினைத்தான் அந்த கம்சன். அதனாலே என் தாய் மாமன் கம்சனை கொண்டு. அப்படி இருந்தாலும் மாதவா நான் மீண்டும் எப்படி வருகிறேன் தெரியுமா? மாதவா அந்த மாபாலி சக்கரவர்த்தி மாபலி என்ன செய்தான் தெரியுமா? சுவாமி 3 அடி மண் தானே தான வேண்டும். கோட்டையின் பின்புறமாக சென்று எடுத்துக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்தான். நான் கோட்டையின் பின்புறமாக சென்றேன். விஸ்வரூபம் எடுத்தேன். அண்டம் என்று சொல்லக்கூடிய ஆகாயத்தை ஓரடியாகவும் விண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த பூமியை ஓரடியாக வளர்ந்து விட்டேன். அதவா அந்த மாபலி இடத்திலே கேட்டேன். மாபலி 3வது அடிக்கு இடம் எங்கே என்று கேட்டேன். மாபலி திகைத்து விட்டான். மாபலி சுவாமி என்னுடைய அகங்காரம் அழிந்தது. என்னுடைய சிரமே பிரதானம் என்று சிரம் தாய்த்தான். மாதவா அண்ணவன் என்ன செய்ய தெரியுமா? எனது பெரும்கால் விரலால் அவனுடைய சிரத்தை அழைத்து அதுல விதல சிதல தராதல பாதாளம் என்று சொல்லக்கூடிய 7வது உலகத்தை சேர்த்தேன். அண்ணனுடைய ஆணவத்தை அழித்து. மாதவா மீண்டும் எப்படி வருகிறது தெரியுமா? மாதவா நான் ஆமை ஊருவமாறி அவனும் காடையும் போது அப்படி அரக்கர்களை அழித்து தேவர்களை காத்து நீதியை நிலைநாட்டக்கூடிய கண்ணன். அப்படி இருந்தாலும் மாதவா பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பகையை ஏற்படுத்தி தந்திரமாக துரியோதனன் வரவேற்று பாண்டவர்களை சூது பகரை 4 நகரை எல்லாம் பறித்துக் கொண்டான். ஆமாம். கானகம் பறித்துக் கொண்டு 13 வடம் ஓட்டினான். கானகம் சென்ற பாண்டவர்களோ 11 ஆண்டு 11 மாதம் 3 நாட்கள் ஆகிவிட்டது. இருக்கக்கூடிய 27 நாட்கள் எப்படி கழிப்பது என்று தெரியாமல் அதை பார்த்தாயா? மாதவா என் அத்தை மக்களை
எழுதி புலம்பு கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு சென்று காட்சி கொடுக்க வேண்டும். புறப்படு போகலாம். அடுத்த குரலுக்கு ஓடோடி வந்திருக்கிறேன். இந்த கண்ணன் உன் மாமன் தங்கா உன் அண்ணன். மைத்துனா தங்கா பிறகு சந்திக்கிறேன். நீ சென்று வா. மைத்துனா மைத்துனா வாழ்வா எந்த நாளோ என்னுடைய பாதாரத்தை ஆதரமாக பணிந்தாய் அல்லவா? இந்த பாராக பிரபஞ்ச பூமியில் எவ்வித குறையும் நேராமல் மைத்துனா சுக மங்களமாக வந்திருப்பாயப்பா. ஆமா சுகமா அண்ணா எப்படி நாங்கள் வாழ்வது, எப்படி நாங்கள் வாழ்வது, எப்படி நாங்கள் வாழ்வது, எப்படி நாங்கள் வாழ்வது, எங்கு பார்த்தாலும் பாலைவனமாக காட்சியளிக்கிறது. உண்ண உணவில்லை, அருந்த ஜலமில்லை, அப்படி அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் நான். என்னை பார்த்து சுகமாக வாழ்கிறேன் என்று கூறுகிறீர்கள். என்னுடைய பாதாரத்தை பணிந்தாய் அல்லவா, அதனால் சுகமாக வாழ்வா என்று வைத்தேன். ஒன்றும் தவறு கிடையாது. உங்களை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எதற்காக? இந்த காமிக வனத்திலே இந்த 25 நாட்களை நாங்கள் எப்படி கழிப்பது என்றே தெரியவில்லை. அதனால் உங்களை அழைத்தேன். மைத்துனா, இந்த 27 நாட்களை கழிப்பதற்கு என்னிடம் ஒரு உபாயம் இருக்கிறது. மைத்துனா, அதுதான் கத்தி கூப்பிட்டு கிடக்கிறாரு அவர் மாற்றி. அப்படியா மைத்துனா? அதற்கு உண்டான உபாயத்தை என் தங்கையிடம் தெரிவிக்கிறேன். நீ சென்று வா. அப்படியே ஆகட்டும்.
தங்கச்சி கூப்பிடணுமா? சாஞ்சாடி அண்ணனை பார்க்கணும்டா. அண்ணன் என்ன பண்ணிக்கிறாரு? வர சொல்லிக்கிறாரு. வர சொல்லிக்கிறாரு. அவர் பாரு எப்படி மய நின்னுங்கிறாரு பாரு. போலாமா? பறக்கும் கருடன் எழுந்திரி. எப்படி வர தெரியுமா? எப்படி? சுகமங்கலமாக வாழ்ந்திருப்பாயா? பாமனை மேல் பள்ளி கொள்ளா என்னை பார்த்து சுகமாக இருக்கிறாய், சுகமாக வாழ்வாய் என்று கூறுகிறேன் அண்ணா. ஆமா, நான் இந்த காமிகா வனத்திலே அண்ணா உண்ண உணவில்லாமல் உடுத்த ஆடை இல்லாமல் இப்படி நான் படுப்பதோ வட்டப்பாறை
புசிப்பதோ காய்கறிகள் அப்படி இருந்தாலும் இப்படி இருக்கின்ற பட்சத்திலே நானோ 12 வருடமாக கானகத்தில் ஆடுகிறேன் அண்ணா. என்னை பார்த்து சுகமாக இருக்கிறாய் என்று கூறுகிறீரே அண்ணா. நான் என்றைக்குத்தான் நான் விட்ட கூந்தலை முடிப்பேனோ, என்னுடைய சபதம் என்றைக்கு ஜெயிக்குமோ அண்ணா? அது தெரிய வேண்டும். ஆமா தங்கா, நீ தங்கையே, நீ தங்கை கொள்ளாதே. இது முடிக்கும் தருணம் நெருங்கிவிட்டது. எப்பொழுது? எப்படி? இந்த உலகத்தை ஆளக்கூடிய காலம் வெகுவாக வந்து விட்டது. அப்படியா? ஆமா அண்ணா, நானும் இந்த காமிகா வனத்திலே எங்களுக்கு விதிக்கப்பட்டது எப்படி? ஆமா, 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அக்கியாதவாசம், அதிலே 11 வருடம் 11 மாதம் 3 நாட்கள் நிறைவடைந்து விட்டது. அப்படி இருக்கின்ற தருவ இன்னும் இருக்கின்ற 27 நாட்களில் எப்படி அண்ணா என்னுடைய சபதம் ஜெயிக்கும்? தங்கா அண்ணா, கட்டளை பிரகாரம் கானகம் வந்து 11 ஆண்டு 11 மாதம் 3 நாட்கள் ஆகிவிட்டது. இருக்கக்கூடிய 27 நாட்களை கழிக்க வேண்டும். அதற்கு உண்டான உபாயம் வேண்டும் என்று கேட்கிறாய். இதற்கு ஒரு உபாயம் இருக்கிறது என்னிடம். எப்படி அண்ணா? எப்படி தெரிய வருமா? தங்கா, அதோ தெரிகிறதே நச்சு பொழிகை. அந்த நச்சு பொழிகிலே நீயும் உன் இளைய கணவன் சகாதேவனும் இருவருமாய் சென்று அந்த நச்சு பொழிகிலே மூழ்கி வெளியே வந்தால் நீ ஒரு குலத்தியாகவும் உன் இளைய கணவன் சகாதேவன் ஒரு கை குழந்தையாகவும் மாறுவான். அப்படியா? அப்படி நீ ஒரு குலத்தியாகவும் உன் இளைய கணவன் ஒரு சகாதேவன் கை குழந்தையாக ஆக்கி இளைய கணவன் சகாதேவனை கை குழந்தை ஆக்கி அண்ணவனை இடுப்பில் வைத்துக் கொண்டு என்னை வந்து சந்தித்தால் அதற்கு உண்டான உபாயத்தை உன்னிடம் தெரிவிக்கிறேன். அப்படியா? அப்படியா? அப்படியே ஆகட்டும். புறப்படே. கோபாலங்கண்ணன் தன்னுடைய தங்கையாக விளங்கக்கூடிய பாஞ்சாலியை நச்சு பொழுவிலே முகிழி குரத்தியாக உருமாறி வர சொல்ல இப்போது பாஞ்சாலி அம்மன் குரத்தியாக வருகிறது. அந்த அம்மனால் கதை தொடரும்.
எங்க வந்து யாரை பார்த்து கைதுன்னு கூப்பிட்டுங்கடா வந்தது வராத்தமா என்ன பார்த்து கைதுன்னு கூப்பிட்டா அம்மா கம்முன்னு உட்காந்து என்னடா என்ன கைதுன்னு கூப்பிட்டா ஆட்டோ முடிச்சு வயல் தான் நான் போனோம் எந்தூருக்கு இந்த பையன் இந்த பாப்பா என்ன சொல்லுவாங்க அத போறா மாதிரி ஆட்டோக்கார பையன் கைதுக்கு போனோம்னு சொல்லுமா சொல்லாத நீ அப்படித்தான் நினைக்கிறியா அப்படி மட்டும் நினைச்சா எப்படியா பையா அப்ப நான் என்ன தெரியுமா பையா ரூட்டு புள்ள அர்த்தம் கைதுனா கைது ஆபரேஷன் பண்ணி வந்துட்டேன் சொல்லிட்டு என் வைப்பேன்னு கேள்ற கல்வி கேள்றையே சபை மக வந்திருக்கக்கூடியவ நான் யார் என்ற வரத்தான் இருந்தாயா யாரா இது வந்தது வராதமா நான் யாரு எவரு நீ யாரு உன் பேரு நீ யாரு எந்த ஊரு எந்த நாடு எந்த தேசம் எங்கிருந்து ஜங்கு வந்துக்கிற நான் எங்கிருந்து ஜங்கு வந்து கேக்குது அத்தை நீ என்ற விளக்கு நக்குதையா நான் நக்கத்துக்கு வந்துக்கிறேன்னா கேக்குதையா அப்படி இருந்தாலும் ஐயா நீ பெரிய இந்த ஊருக்கு பெரிய ஊருக்கா வேண்டையா சொல்லிட்டு போடு யா ஒயின் ஷாப்புக்கா போய் நிக்க வச்சுட்டு போடு நக்கிட்டு போடுவாங்க மொத்த பேரும் ஊரு கவுண்டரு ஏன் தம்பி அப்படி இருந்தாலும் இந்த சுண்ணியானா இந்த ஊருக்கு பெரிய கோயில் வேணையா ஊருக்கு வந்து பயில்வான் அப்படி இருந்தாலும் நான் யாரென்ற விளக்கத்தை சொல்றேன் நன்றாக கேள்றையா நானும் 2 திங்கள் குடியிருந்து அசுத்தமான மாதர் வயிற்று பிறக்காமல் பாஞ்சாலன் மன்ன
யாகத்திலே அக்கினியில் பெண்ணாக பிறந்து பஞ்ச பாண்டவரை பணந்த தம்பி நான் அஞ்சேடி எவ்வளவு அழகா தர்மபுத்திர மகாராஜா பக்கத்துல பஞ்சவர்ண கிளியாட்ட இருக்காங்க. எங்கேயோ புளிய மரத்துக்கு புட்டு கூட பின்னி வித்துங்கிற முண்டை ஆராய்ச்சி விடுவோம் அப்படியே. தம்பியே என்ன பார்த்தா உனக்கு ஆம்பளைக்கு வர கோவம் வருது. நாங்க அப்ப நான் பொம்னேட்டியா பாரு இதுக்கு தாண்டா அந்த கொட்டிங்கெல்லாம் வாய கொடுக்கல. இப்ப நம்ம ஆம்பளை இல்லாத நம்ம போட்டேன்னா யாரு இது சொல்றது பத்தியா ஏடா இது வெளி சொல்லி கிடக்குற இது ஆபரேஷன் பண்ணி அந்த அம்மா தர்மபுத்திரர் பக்கத்திலே பஞ்சவர்ண கிளியாட்டம் அழகா உட்கார்ந்து இருக்காங்க. அப்படி இருந்தாலா நல்லா என்ன ஒத்துப்பாரு முத்து. எதற்காக இந்த உருவம் என்றால் பங்காளியாகிய துரியனால் வஞ்சிக்கப்பட்டு நாடு நகர் உப்பு சட்டி வரவோடு அனைத்தையும் பறித்துக் கொண்டு 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாத வாசம் என்று கானகத்திற்கு துரத்தினான் பாவி துரியன். அதை சிறை மேற்கொண்டு தர்மமே ஜெயம் என்று என் கணவர் கானகத்திற்கு செல்ல நல்லவர்கள் எல்லாம் நாட்டை விட்டு கானகத்திற்கு செல்கிறார் என்று 8000 சன்னியாசிகளும் லட்ச பிராமணர்களும் பின்தொடர்ந்து வர எங்கள் பின்னால் வர இன்றோடு 16 வருடம் 16 மாதம் கோபால கண்ணன் என் அண்ணன் அருளால் 3 தினங்கள் ஆகிவிட்டது. இத்தனை வருடத்தையும் கழித்து விட்டோம். நாடகத்துல கழிச்சிட்டீங்க. இந்த வனத்தை பார்த்தால் எப்படி இருக்கின்றது? பாலைவனமாக காட்சி அளிக்கின்றது. எங்க பார்த்தாலும் வெறும் மண்ணு குமிழா கிடக்குது. ஒண்ணு கூட காணும். புல் பூண்டே கிடையாது. இந்த பாலைவனத்துல எதுவுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கின்ற வேளையிலே என் அண்ணா கோபால கண்ணன் இடத்திலே எங்களை நம்பி வந்த லட்சம் பிராமணர்களும் 8000 சன்னியாசிகளையும் அவர்களுக்கு உண்டு கைக்க உணவு தேவை அல்லவா? இந்த காமிக வனத்திலே உண்ண உணவில்லை, அருந்துவதற்கோ ஜலமில்லை என்று என் அண்ணாவாகிய கோபால கண்ணனிடத்தில் தெரிவித்தேன். தங்கா நீயோ சென்று அதோ தெரிகின்ற நச்சு பொய்கை மூழ்கி வந்தால் நீயோ ஒரு குரரூபம் எடுத்து வருவாய். சிரசில் கூட அணிந்து உன் சிறிய கணவன் குழந்தையாக உருமாற்றி கையில எடுத்துக் கொண்டு வா, பிறகு தெரிவிக்கிறேன் என்று கட்டில போடுறியா? கட்டில் போட்டுக்கிறாரா? அதை திரும்ப நானும் அந்த குரத்தியாக வந்திருக்கிறேன். என் குரரூபம் நல்லா இருக்குதுயா. நல்லா இருக்குமா? ஆமா அது நான் கூடாது தம்பி. இது நான் கூட கேக்குது. இது நினைத்த குறி தான் இந்த கூடை சுயண்டால் கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் என்று சொல்லக்கூடிய முக்காலத்து குறியாக அது மட்டும் இல்லடா கண்ணா. அந்த கூடை சுத்திச்சுனா வச்சுக்கா முக்காலமும் அந்த அம்மா வந்து குறியா சொல்லிடுமா. அது மட்டும் இல்ல அந்த கூட நான் சுத்துன்னு சொன்னாதான் சுத்தம். ஏன் நாங்க சுத்து சொன்னா என் தம்பி சுத்தாது. நான் சொன்னாலும் சுத்துமா? மேலு மலையாளம் போய் மந்திரம் கத்துட்டு வந்துக்கிறேன். என்ன மந்திரம்? அதான் பூல மந்திரம். மூல மந்திரம் சொல்லு. மூல மந்திரம் அது கத்துன்னு வந்துக்கிறேன். சரி, அந்த மந்திரம் போனா யாரும் கை கட்டக்கூடாது. கை கட்டினா என்ன வலிக்காது. மூக்கல வாயில ரத்தம் வந்து செத்து போடுவாங்க கை கட்டிங்கிறோம் அந்த மந்திரம் சொல்லும் போது. ஆமா, அதனால ஒரு 8 அந்த மந்திரம் போட தந்தா ஒரு சுத்து பாத்துட்டு வந்துடுறேன். சரி, அப்படியே போய் பாத்துறேன். நான் என்ன சொல்லிங்கிறேன்? மூல மந்திரம் போட பாரு. யாருன்னா கை கட்டிங்கிறாங்களா பாடுறப்ப. ஏன்னா நீ என்ன கை கட்டிங்கிற? ஒருவேளை அந்த மந்திரம் ஒண்ணு பாக்காத போட்ட நீ கை கட்டி நிக்கிற. அந்த மந்திரம் ஒண்ணு வந்து தாக்குது. மூக்கல வாயில ரத்தம் வந்து செத்து போட்டு முன்னாடிக்காரு தண்ணி ஊத்துட்டேன். நீ தான் ஊட்டுக்கா.
தண்ணியில கஞ்சி தண்ணி அதான் நேத்தாண்டா கஞ்சி தண்ணி ஊத்துடா. இது தெரியலையா? சொன்னதுல தப்பு இல்ல. நீ எல்லாருக்கிட்டையும் சொன்ன கை கட்டாதுன்னு. ஆனா என்கிட்ட நீ சொன்னியா? உனக்கு மட்டும் வெத்தலை பாகு ஊதி வச்சு தேங்காய் தச்சினி வச்சு சொல்லுவாங்களா? கையா ராஜா, நான் இந்த கோடை சுத்தத்துக்கு மந்திரம் போட போறேன். இந்த மந்திரத்தை பார்த்து கத்துக்கோ. மந்திரம் போட போறேன். ஓம் ஐயம் பெய்யும். ஐயங்கிலியும் யார் சொல்லி கொடுத்தது? உனக்கு மந்திரம் யார் சொல்லி கொடுத்தது? எனக்கு தெரிஞ்சது வாத்தியார் தான் கத்து கொடுத்தாரு. எனக்கு அப்பரசாமிக்கு தம்பி சப்பரசாமி சொல்லி அந்த சப்பரசாமி சொல்லி கொடுத்ததுனால இந்த சப்பரசாமி சொல்றேன். ஓ மையம் கூடவே நீ போட்ட மந்திரத்துல எப்படி சுத்தி அப்படியே அந்த கூட அப்படியே கிரோ கோரோ 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 எப்படி சுத்திச்சு பாத்தியா? வெக்கறவங்கள யாராச்சும் கேட்டு பாரு. மூஞ்சி மேலேயே காரிமிவாங்க. கம்யூனிட்டி பையா அந்த கூட சுத்தல நீ தான் கூட பூஜை சுத்திங்க. நான் சொல்றேன், நீ குளிச்சு எத்தனை நாள் ஆகுது? நான் நீ கூட 30 வருஷம் 3 மாசம் ஆகுது. 30 வருஷம் 3 மாசம் ஆகுது குளிச்சு. ஆனா குளிப்பேன் எப்படி தெரியுமா? தீபாவளி 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 குளிப்பேன். தீபாவளி 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 மட்டும் தான் குளிப்பேன். ஆமா. சரி, பேன் இப்படி சூத்தாத கைவரியா? பேப்பர் எடுத்து ரிஷிவ் பேப்பர் அதனால தானே கம்யூனிட்டி அந்த கூட சொல்லல. ஏமா நாங்க சொன்ன அந்த கூட சுத்தல நீ சொல்ல. இந்த கோடை கூட என்ன பார்த்தா பூடு காத்து அது அந்த பால விழிப்பாத்து போச்சுன்னு சொல்லு. ஆமா இந்த கூட வந்து அப்படி இருந்தாலும் இந்த கூட எப்பேற்பட்ட மகிமை அந்த கூட யார் கொடுத்ததுன்னு கேக்குது. அந்த சண்முகனா அந்த கந்த கடம்பா சப்பரமணி குட்ட குடுறாய்யா. பொம்மையாட்டி விட்டு அடி வைக்கிறீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? மரியாதை கட்டு போடுவா. ஆம்பளை கையில அடி வாங்கினாலும் வாங்கலாம், பொம்மையாட்டி கையில அடி வாங்க வைக்கிறீங்க. வந்தது வராத்தமா அந்த பொம்மையாட்டி எட்டி 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 எண்ணெய் அடிக்கிறா பொத்து பொத்துங்க. இப்படித்தான் நீ பாருங்க, இப்படித்தானே அவனு நினைப்பேன். என்ன ஏன்னு கேளு, நீ தான் உன் வீட்டுக்காரி கையில அடி வாங்கினது பாத்துட்டு எந்த பொம்மையாட்டி கையில அடி வாங்கினா நானாச்சும் என் முன்னாடி கிட்ட அடி வாங்கிக்கணும் ஊரு ஊரானா சொல்லிக்கின்னு தான் வரேன். ஆனா என்ன மாதிரி அடி வாங்கிக்கின்னு ரகுமணி சொல்லாத இந்த கூட வந்து இந்த குடி மேல குடிக்கிறாரு தம்பி. அது மேல இல்ல குன்றுகள் தோறும் கொண்டிருக்க அந்த குமர கடவுள் கொடுத்த போடுற ஐயா எங்க குறைச்சாதுல பொண்ணு எடுத்துக்கிறாரு பாரு. அண்ணவர் கொடுத்த கூட என்ற கூட நல்லா இருக்குது ஐயா. அப்படி இருந்தாலும்
இப்பேற்பட்ட கூடை வேண்டும் என்பது என் காலத்தில் இருக்கிறது. கிளம்பி இது முத்து என்ற கூட இருக்குது என்ற கூட இது முத்து ரத்தினம் பவனம் ஒன்று 9 யாரு 9 பாடுறப்பையா கரெக்டா நீ 9 தம்பி நீங்க 2 பேரும் 9 2 பேர் 9 18 நீ ஒண்ணு 19 தம்பி அப்படி இருக்கலாம் நீங்க 9ன்னு சொல்ல என்ற தலையில இருக்க கூட 9 நவரத்தின கற்களால் இயக்கப்பட்டு என்ற கூட நல்லா இருக்குது நல்லா தம்பி என்ற கூட நல்லா இருக்குது என்ற கூட நல்லா இருக்குது வேப்பிள்ள மந்திரம் போட்டுக்கடா போலிங் பேஷஸ் வந்து ராவல ஜல்லு 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 ஜல்லுன்னு நம்மள புடிச்சு அப்படி அந்த மந்திரம் போட்டுக்கடா அம்மா ஐயா அப்படி இருந்தாலும் இந்த குரத்தி ரூபத்தோடு வா என்று எங்க அண்ணன் சேமவண்ணன் நாராயண கிட்ட போணும் அவன் சீம வைத்தவனா அவன் அண்ணன் தம்பி அந்த சேமவண்ணன் நாராயண கிட்ட போணும் நீ சூப்பரா பேசுறா அந்த நாராயண கிட்ட போதான் அம்மா நாராயணடா ஏடா தாக்க இருக்கிறேன் என்ற அண்ணனை சந்திக்க வேண்டாம் கோபால கண்ணா பன்னீர் மாலை மாதவா தங்கை வந்து விட்டதா? நான் தங்கச்சி நீ போய் கொத்தியா மாறி வாங்கி சொன்னாலும் சொன்னேன். அது கையில ஒண்ணு வச்சுக்குது, கால்ல ஒண்ணு வச்சுக்குது, தலை மேல ஒண்ணு வச்சுக்குது. என்னடா